ஒரு காட்டன் சாரியில 2 pleats பல்லு எடுத்து ஸ்டைலா ட்ரேப் பண்றதுக்கு சாரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டா டக்கின் பண்ணுங்க. உங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த இடத்துல டக்கின் பண்ணிருங்க. உங்களோட பல்லுவை எடுக்கிறதுக்கு ஒரு ரோல் பண்ணுங்க. உங்களோட லென்த்தை மெஷர் பண்ணிருங்க. 2 pleat பல்லு போடுறதுக்கு இந்த பல்லு இப்படி லிஃப்ட் பண்றப்போ முன்னாடி வரணும். கிரவுண்ட் லெவல டச் பண்ணாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா இதை இப்படி போட்டுருங்க. இந்த இடத்துல பின் பண்ணுங்க. ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கிறப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்ல ஸ்டார்ட் பண்றது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. காட்டன் ரிலேட்டட் சாரீஸ் எப்பவுமே டைப் பண்றப்போ ப்ளீட்டை பெரிய பெரிய ப்ளீட்டா எடுங்க. குட்டி ப்ளீட்டா எடுக்காதீங்க. ஃப்ரண்ட் பார்ட் செட் ஆகி வராது. 4 to 5 pleats எடுத்ததுக்கு அப்புறமா இப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃப்ளஃபியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல டக்கின் பண்றீங்களோ அந்த இடத்துல ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு உங்க முட்டியை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணிட்டு இந்த சாரீஸ் எல்லாம் இப்படி கேதர் பண்ணிட்டு நீட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த புடவை அந்த இடத்துல செட்டில் ஆயிடும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இந்த பீஸை டக்குன்னு பண்ணிட்டு உள்ள வழியா இந்த சைட் பிட்டை புல் பண்ணுங்க. புல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இங்க ப்ளீட்ஸ் வந்துடும். இந்த ப்ளீட்ஸை நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த சைட்ல இந்த ப்ளீட்டை டக்குன்னு பண்ணிட்டு எக்ஸஸா வர்ற இந்த சாரிய ஜஸ்ட் பேக் சைட் புஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி ப்ளீட் எடுத்து இந்த இடத்துல இதை டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப புஷ்ன்னு வராம நீட்டா வந்துடும். மேல ப்ளீட் எடுத்துட்டு இந்த இதுல உங்க கையை இந்த அளவுக்கு எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து உங்க கை விரல்ல இருந்து உங்களோட வாட்ச் போடுற இடம் வரைக்கும் சாரிய பிடிச்சுக்கோங்க. இப்படி விட்டுட்டு சாரிய லைட்டா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி சாரி எடுத்துட்டு இந்த இடத்துல லூஸா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ப்ளீட்டை உங்க ஷோல்டர்ல இருந்து எடுத்துட்டு கொஞ்சம் பேக் சைட் பின் பண்ணணும். இந்த மாதிரி 2 pleat பல்லு போட்ட சாரியை நீட்டா ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய சாரி அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.